குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி அண்ட் டிஎன்இபி. ஓகேங்களா? டிஆர்பி அண்ட் டிஎன்இபி ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம சர்க்கியூட் தியரியில் ஓகேவா கேவிஎல், கேசிஎல், மெஷ் அண்ட் நோடல் அனாலிசிஸ் இந்த டாபிக் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் டிஎன்இபி அண்ட் டிஆர்பி ரெண்டுத்துக்குமே காமன் சிலபஸ் தான். டிஎன்இபிக்கு மட்டும் என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் பாயிண்ட் அட்மிட்டன்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் 2 போர்ட் நெட்வொர்க், இந்த 2 டாபிக் மட்டும் டிஎன்இபிக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது டிஆர்பிக்கு கிடையாது. ஓகேங்களா? இதுதான், மற்றபடி எல்லாமே சேம் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். சரிம்மா, கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் சர்க்கியூட்னா என்னென்னா இன்டர் கனெக்ஷன் ஆஃப் சர்க்கியூட் எலமெண்ட். இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி சார்ஜ், இது எல்லாமே 1 மார்க்கில் வரும்ப்பா. சார்ஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் த அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா? அதை நம்ம கூலூம்ஸில் மெஷர் பண்ணுவோம். சார்ஜை நம்ம என்னென்னு டினோட் பண்ணுவோம்னா Q அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? Q is equal to C into V, அதாவது கெப்பாசிட்டன்ஸ் இன்ட்டு வோல்டேஜ். இதோட ப்ராடக்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ். அதோட யூனிட் கூலும். நமக்கு டிஆர்பியில் லாஸ்ட் டைம் என்ன கேட்டிருந்தாங்க, ஃப்ளக்ஸோட யூனிட் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இது மாதிரி இதோட யூனிட்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. அதனால் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ எப்போதுமே சார்ஜோட யூனிட் கூலுமில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? Q is equal to C into V. உங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் வோல்டேஜ் கொடுத்து சார்ஜ் கேட்கலாம், இல்லை சார்ஜ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்து அதுலேருந்து வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் வித் டைம். ஓகேங்களா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் வித் டைம், அதாவது சேஞ்சஸ் இன் சார்ஜ் டு சேஞ்சஸ் இன் டைம், அதோட ரேஷியோ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர். கரண்ட்டை நம்ம எப்போதுமே ஆம்பியரில் தான் மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ I is equal to dq by dt. ஓகேங்களா? அதர்வைஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு சார்ஜ் அண்ட் டைம் மட்டும் கொடுத்து ஐ கேல்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அந்த வேல்யூஸ் Q டிவைடட் பை T அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். நமக்கு அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா என்னன்னு தெரியும், I is equal to V டிவைடட் பை R, வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரெக்வயர்ட் டு மூவ் எ யூனிட் சார்ஜ் த்ரூ எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம என்ன பண்ணணும், மூவ் பண்ணணும். ஒரு சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற அந்த ஒர்க்கு. ஓகேங்களா? மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒர்க், அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ V is equal to dW by dQ. ஓகேங்களா? சம்டைம்ஸ் ஒர்க் அண்ட் சார்ஜ் மட்டும் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம W by Q அப்படின்னு போட்டுக்கலாம். V is equal to W by Q. நெக்ஸ்ட் அதேமாரி நம்ம எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸில் V is equal to I into R, ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இப்படியும் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர்ன்றது என்னது, ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஃபார் டிசி பவரை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா VI அப்படின்னு சொல்லிடுவோம். இதுவே நமக்கு ஏசி பவராக இருந்துச்சு அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், சரிங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா பவர் என்னென்னு சொல்லுவோம்னா ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். P is equal to V into I. ஓகேவா? அது டிசி டேர்ம்ஸில் நம்ம P is equal to V into I அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஏசி பவர் அப்படியா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா P is equal to VI cos phi. ஓகேவா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் ஃபேக்டரில் அது நமக்கு வரும். ஓகேவா? பவரோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வாட்ஸ். சரியா? வாட்ஸில் தான் நம்ம பவரை மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனர்ஜின்றது என்னது, கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். ஓகேவா? கெப்பாசிட்டி டு டூ ஒர்க், அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம ஜூல்ஸில் மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஜூல்ஸில் தான் மெஷர் பண்ணுவோம். இப்போ சார்ஜில் நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் சார்ஜ் இருக்குது. ஓகேவா? ஒன்று என்னென்னா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் அப்படின்னு 3 நம்ம டிவைட் பண்ணுவோம் சார்ஜை. இதில் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்போதுமே இட் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். சரிங்களா?
அதேமாரி சார்ஜ் ஆஃப் புரோட்டான் கேட்பாங்க. அது வந்து என்னது, எப்பொழுதுமே நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ். நியூட்ரல் சார்ஜ் வந்து என்னது, நோ சார்ஜ், அதுக்கு எந்த சார்ஜுமே இருக்காது. அதனால தான் அதை நம்ம நியூட்ரல் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது எப்போ அது நியூட்ரல் சார்ஜ் ஆகும்னா, வென் எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கிற கண்டிஷனில் தான் நமக்கு நியூட்ரல் சார்ஜ் வந்து அச்சீவ் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளான இந்த எலக்ட்ரிக்கல் ஃபார்முலா, இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கூலும் ஆஃப் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 6.28 இன்ட்டு 10⁻18 எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? 1 கூலும் ஆஃப் சார்ஜோட வேல்யூ என்னது, 6.28 இன்ட்டு 10⁻18 எலக்ட்ரான்ஸ். இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா 1 கூலும் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாரி ஒரு எலக்ட்ரான், ஓகேங்களா, இதில் இருக்கிற 1 எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1.602 இன்ட்டு 10⁻19 கூலும். ஓகேங்களா? -1.602 இன்ட்டு 10⁻19 கூலும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்டர்ஸ். கண்டக்டர்ஸில் நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் வந்து இருக்குது. ஒன்று என்னது, குட் கண்டக்டர், செமிகண்டக்டர் அண்ட் நான் கண்டக்டர் அப்படின்னு 3 வெரைட்டிஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் வந்து இருக்குது. குட் கண்டக்டர் அப்படின்றது என்னென்னா அதோட கண்டக்டிவிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா அது ரொம்ப லோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். சரிங்களா? அதுக்கு மேஜர் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து காப்பர் அண்ட் அலுமினியம். இது கண்டக்டிவிட்டி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து செமிகண்டக்டர். செமிகண்டக்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா மீடியமாக இருக்கும். ஓகே, அதாவது ஹாஃப்லி இட் இஸ் கண்டக்டிங் அண்ட் ஹாஃப்லி நான் கண்டக்டிங். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கான். ஓகேவா? இதோட த்ரெஷோல்டு வோல்டேஜ், ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கானோட வோல்டேஜ் லெவல் வந்து நம்ம கொஷினில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் இது கேட்பாங்க. ஜெர்மானியத்துக்கு எவ்வளோ, 0.3 வோல்ட் அண்ட் சிலிக்கானுக்கு 0.7 வோல்ட். இது நம்ம சில டைம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும், எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மானியமுக்கு என்ன வருது, ஜி. ஓகேவா? சிலிக்கானுக்கு எஸ். நம்ம ஆல்ஃபபெட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு என்ன வரும், ஜி தான் நமக்கு வரும். ஓகேங்களா? அப்போ ஜிக்கு வந்து இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ 0.3. எஸ் வந்து என்ன வரும், லாஸ்ட்டாக வரும். அப்போ அதை விட அதிகமாக இருக்கிற வேல்யூ தான் வந்து சிலிக்கானுக்கு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் கண்டக்டர். நான் கண்டக்டர்னால் என்னது, கண்டக்டே பண்ணக்கூடாது. எப்படி தான் நம்ம கரண்ட் பாஸ் பண்ணணும்னு சொன்னேன், இட் ஷுட் நாட் கண்டக்ட். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள், அதுக்கு எப்படி இருக்கும் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். அப்போ அதிகமாக ரெசிஸ்டிவிட்டி இருந்துச்சுன்னா அங்கே கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர், வுட், அதுக்கப்புறம் என்னது, போர்சிலின். ஓகேங்களா? பேப்பர், வுட், போர்சிலின்லாம் வந்து என்னது, நான் கண்டக்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ்மா. ரெசிஸ்டன்ஸோட ஒர்க் என்னது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும், கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணுறது தான் ரெசிஸ்டன்ஸோட ஒர்க். ஓகேங்களா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணும். அதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓம். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து என்னது, ஓம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸில் எப்போதுமே வோல்டேஜ் அண்ட் கரண்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னா வந்து சேம் ஃபேஸில் தான் இருக்கும். அதுக்கு டயக்ராம் இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் என்னது, கரண்ட்டோடது. இந்த வயலட் கலரில் இருக்கிறது வோல்டேஜோடது. ரெண்டுமே எப்படி இருக்குது, சேம் ஃபேஸ் ஆங்கிளில் தான் வந்து இருக்கும். வோல்டேஜ் அண்ட் கரண்ட் எப்போதுமே ரெசிஸ்டன்ஸில் சேம் ஃபேஸ் ஆங்கிள். அதனால் எப்போதுமே இதோட பவர் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனைட்டி. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸோட பவர் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா நீ கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லிடலாம் யுனைட்டி பவர் ஃபேக்டர். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி அண்ட் சி ஐ, அதாவது வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து சேம் ஃபேஸில் இருக்கும். இது நமக்கு தெரிஞ்ச காமன் ஃபார்முலா R is equal to என்னது, ρl டிவைடட் பை ஏ. ரோன்றது என்னது, ரெசிஸ்டிவிட்டி, அதோட யூனிட் வந்து என்னது, ஓம் மீட்டர். எல்ன்றது என்னது, லென்த், அதோட யூனிட் மீட்டர். நெக்ஸ்ட்டு ஏரியா, ஏரியாவுக்கு என்னது, மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள். இது அதோட ஃபேஸர் டயக்ராம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கெப்பாசிட்டன்ஸ்மா. கெப்பாசிட்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் என்னது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு. சரிங்களா? எனர்ஜி என்ன பண்ணுது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டில் ஸ்டோர் பண்ணும். அது என்ன எனர்ஜி ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வோல்டேஜ். ஓகேவா? கெப்பாசிட்டன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு என்னது, எனர்ஜி வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டில் வோல்டேஜை நமக்கு ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? அதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேரட். சரிங்களா?
இதோட காமன் ஃபார்முலா கெப்பாசிட்டன்ஸோட காமன் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்சிலான் ஏ டிவைடட் பை டி. ஓகேங்களா? எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம்னா எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் ஏ டிவைடட் பை டி அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா? இதோட பவர் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னது லீடிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறான். கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னாலே என்னென்னா லீடிங் பவர் ஃபேக்டர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து வோல்டேஜை வந்து எவ்வளோ லீட் பண்ணும் 90 டிகிரிக்கு வந்து லீடிங்கில் இருக்கும். அது இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் ஃபேஸர் டயக்ராமில். வோல்டேஜை அதுக்கு முன்னாடி எவ்வளோ வருது 90 டிகிரி ஆங்கிளில் கரண்ட் வந்து லீடிங்கில் இருக்குது. ஸோ அதனால் எப்போதுமே கெப்பாசிட்டன்ஸ் வில் ஹாவ் லீடிங் பவர் ஃபேக்டர். ஓகேங்களா? அதுதான் கெப்பாசிட்டர் லீட் வோல்டேஜ் பை 90 டிகிரி. சரிங்களா? அதேமாதிரி ஈஸியாக எது லீடிங் லேகிங் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் கெப்பாசிட்டினாலே என்னது ஒரு பவர் ஒரு கெத்தாக நம்ம சொல்கிற மாதிரி இருக்குமா? ஸோ அப்போ கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னாலே என்னது எப்போதுமே அது வந்து அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வோல்டேஜ் கரண்ட்டுக்கு கெப்பாசிட்டரோட ரேஷியோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா வந்து கெப்பாசிட்டி எப்போதுமே என்னது லீடிங் பவர் ஃபேக்டர். அப்போ கரண்ட் எப்போதுமே வோல்டேஜாக லீடிங்கில் தான் இருக்கும். அதுதான் வந்து கெப்பாசிட்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கெப்பாசிட்டரோட சிம்பிள். இது அதோட ஃபேஸர் டயக்ராமா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இண்டக்டன்ஸ். சரிங்களா? அடுத்து இண்டக்டன்ஸ் பார்க்க போகிறோம். இண்டக்டன்ஸில் என்னது ஸ்டோர்ஸ் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. எப்படி நம்ம இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஞாபகம் வச்சுக்கலாம்? நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் என்ன கொடுத்துருப்பாங்க? வைண்டிங்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? டிரான்ஸ்ஃபார்மர்லாம் என்னது இப்படி என்னது இருக்கும்? இந்த மாதிரி வைண்டிங்ஸ் தான் இருக்கும். இப்போ கெப்பாசிட்டரில் வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு எப்படி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? த்ரூ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபல் வழியா. ஓகேங்களா? அப்போ இண்டக்டன்ஸ் எப்போதுமே என்ன பண்ணணும்னா ஸ்டோர்ஸ் எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதில் என்ன ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட்டை தான் இது ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? கெப்பாசிட்டன்ஸ் வந்து வோல்டேஜை ஸ்டோர் பண்ணும். இண்டக்டன்ஸ் வந்து என்ன பண்ணும்? கரண்ட்டை வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து ஸ்டோர் பண்ணும். இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இண்டக்டன்ஸோட ஹென்ரி அப்படின்னு சொல்லுவோம். கெப்பாசிட்டன்ஸோடது என்னன்னு சொல்லுவோம்? ஃபேரட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? கெப்பாசிட்டன்ஸோட அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் நான் என்ன சொன்னேன்? லேகிங் பவர் ஃபேக்டர். ஓகேவா? கரண்ட் வந்து என்ன பண்ணுது இங்கே 90 டிகிரி வந்து லேகிங்கில் வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் இண்டக்டன்ஸோட காமன் ஃபார்முலா என்னென்னா μ0 n² A டிவைடட் பை எல். ஓகேங்களா? அதோட யூனிட் வந்து என்னது? ஹென்ரி. ஓகேவா? இது μ0 அப்படின்னு சொல்லலாம், மியூ அப்படின்னு சொல்லலாம். மியூ இஸ் ஈக்குவல் டு μ0 μr. ஓகேவா? எல் இஸ் ஈக்குவல் டு மியூ n² A டிவைடட் பை எல் ஹென்ரி. ஓகேங்களா? மியூவை தான் நம்ம என்னென்னு எழுதலாம்னா μ0 μr அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேவா? ஃப்ரீ ஸ்பேஸில் வந்து என்னது μrஓட வேல்யூ வந்து 1ஆக மாறிடும். அப்போ நமக்கு μ0 n² A டிவைடட் பை எல் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டர் அதோட சீரியஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களாம்மா? ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். நான் இது எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு டேபுலேஷன் மெத்தடில் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கோம்? சீரியஸ் ரெசிஸ்டர் இண்டக்டர் கெப்பாசிட்டர் இதெல்லாமே சீரியஸில் கனெக்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இது எல்லாமே என்ன காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிவ் காம்போனன்ட்ஸில் வரும். சரிங்களா? பேசிவ் காம்போனன்ட்ஸ் தான் ரெசிஸ்டர் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் எல்லாமே. இப்போ ரெசிஸ்டன்ஸில் சீரியஸில் இருக்கும்போது கரண்ட்டோட வேல்யூ எப்படி இருக்குன்னா வந்து சேமாக தான் இருக்கும். சரிங்களா? இங்கே என்ன டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வோல்டேஜ் தான் வந்து நமக்கு டிவைட் ஆகும். சரிங்களா? அதே தான் வந்து இங்கே எல்லாத்துக்குமே இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டர் மூணுத்துக்குமே சீரியஸ் காம்பினேஷனில் நமக்கு கரண்ட்டு சேமாக இருக்கும். வோல்டேஜ் வந்து என்ன ஆகும்? டிவைட் ஆகும். சரிங்களா? இப்போ இதுக்கு நமக்கு ஈக்குவலன் இப்போ நிறைய ரெசிஸ்டர் வந்து சீரீஸில் கொடுத்துட்டாங்க. ஈக்குவலன் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸையும் நம்ம சம் பண்ணி வர்றது தான் நம்ம என்னது ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இண்டக்டருக்கும் சேம் தான். எல் ஈக்குவலண்ட்டுக்கு என்னது எல்லா இண்டக்டன்ஸையும் வந்து சம் பண்ணி வர்றது தான் வந்து ஈக்குவலண்ட் இண்டக்டன்ஸ். இதில் கெப்பாசிட்டன்ஸுக்கு மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேல்யூஸ் வந்து என்ன ஆகும்னா டிவிஷனில் வரும். எல்லாமே இங்கே எல்லாம் நியூமரேட்டரில் இருக்கா, இங்கே எல்லாமே டினாமினேட்டரில் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ ரெசிப்ரோக்கல் அப்படியே 1 டிவைடட் பை சி ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 1/C1 + 1/C2 + 1/C3 அப் டு எத்தனை கனெக்ட் பண்ணிருக்காங்களோ அத்தனை வரைக்கும் போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேரலல். ஓகேவா? பேரலல் காம்பினேஷன். இதோட பேரலல் காம்பினேஷனில் வந்து இப்போ பார்க்க போகிறோம்.
இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேரலல் காம்பினேஷனில் எப்போதுமே கரண்ட் டிவைட் ஆகும், வோல்டேஜ் சேமாக இருக்கும். இங்கே இதுக்கும் சேம் அப்படியே ஆப்போசிட். இங்கே கரண்ட் சேமாக இருந்தால் இங்கே கரண்ட் டிவைட் ஆகும். இங்கே வோல்டேஜ் சேமாக இருக்கும்போது இங்கே வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். சரிங்களா? பேரலல் காம்பினேஷனில் இங்கே கரண்ட் தான் வந்து டிவைட் ஆகும். பேரலல் காம்பினேஷனுக்கு ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணதுன்னா அப்படியே கெப்பாசிட்டன்ஸ் மாதிரி. கெப்பாசிட்டன்ஸ் எப்படி நமக்கு சீரீஸில் வந்ததோ அதே மாதிரி இண்டக்டரும் ரெசிஸ்டன்ஸும் என்ன ஆகும், இங்கே பேரலில் வரும். அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் வந்து இதோட சீரியஸ் காம்பினேஷன் மாதிரி பேரலல் காம்பினேஷனில் இருக்கும். இதுதான் வந்து கெப்பாசிட்டருக்கும் இந்த ரெண்டு இதுக்கும் இருக்கிற வித்தியாசமே. சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், R1 R2 R3 மூணுமே பேரலல் இருக்குது. அப்போ R ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை R ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 1 பை R1 ப்ளஸ் 1 பை R2 ப்ளஸ் 1 பை R3. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கும் இண்டக்டருக்கும் என்னது சேம், 1 பை L ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 பை L1 ப்ளஸ் 1 பை L2 ப்ளஸ் 1 பை L3. நெக்ஸ்ட்டு C ஈக்குவலண்ட் என்ன சொன்னேன்னா அப்படியே வந்து என்னது, இது சீரியஸ் காம்பினேஷன் மாதிரியே நமக்கு இண்டக்டன்ஸ் வந்து இருக்கும். அப்போ C ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு C1 ப்ளஸ் C2 ப்ளஸ் C3. ஓகேங்களாம்மா? இதுதான் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. எப்பொழுதுமே இண்டக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கும் ஃபார்முலாஸ் எல்லாத்துலேயுமே. மேக்ஸிமம் கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் வந்து இந்த காம்பினேஷன் சர்க்யூட்டில் வேரி ஆகும். சரிங்கம்மா. அடுத்தது இப்போ அந்த சர்க்யூட் எலமெண்ட்ஸோட வோல்டேஜ் ஈக்குவேஷன், கரண்ட் ஈக்குவேஷன், பவர் ஈக்குவேஷன், எனர்ஜி ஈக்குவேஷன், அதாவது இந்த பேசிவ் சர்க்யூட்ஸோடது எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னது, சர்க்யூட் எலமெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் ஈக்குவேஷன் எழுதியிருப்பேன். அடுத்தது கரண்ட் ஈக்குவேஷன், பவர் ஈக்குவேஷன் அண்ட் எனர்ஜி ஈக்குவேஷன். நீங்கள் இது நோட் இருந்துச்சுன்னா காப்பி பண்ணிக்கோங்க டேப்லர் காலம் போட்டு. சரிங்களா? இதனால் ஃபுல்லாக வியூ பண்ண முடியல. சர்க்யூட் எலமெண்ட் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் ஈக்குவேஷன், அடுத்தது கரண்ட் ஈக்குவேஷன், நெக்ஸ்ட் என்னது பவர் ஈக்குவேஷன் அண்ட் எனர்ஜி ஈக்குவேஷன். சரிங்களா? எனர்ஜி ஈக்குவேஷன் ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. டேப்லேஷனில் 5 காலமாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வோல்டேஜ் V இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா I இன்ட்டு R. சரிங்களா? அப்படியே I வந்து இதுலேருந்தே கால்குலேட் பண்ணணும். I ஈக்குவல் டு என்னது V டிவைடட் பை R. ஓகேங்களா? பவர் நம்ம எப்படியுமே என்னன்னு சொல்லுவோம்னா P இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு I. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வந்து பவர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு E இஸ் ஈக்குவல் டு VIT. எனர்ஜி வந்து என்னது, E இஸ் ஈக்குவல் டு VIT. எனர்ஜி வோல்டேஜ் கரண்ட் இன்ட்டு டைம். சரிங்களா? இது ரெசிஸ்டன்ஸோடது. நெக்ஸ்ட்டு இண்டக்டன்ஸோடது பார்க்க போகிறோம். இண்டக்டன்ஸோட எலமெண்ட் என்னென்னா L அப்படின்னு வரும். அதோட வோல்டேஜ் ஈக்குவேஷன் V இஸ் ஈக்குவல் டு L இன்ட்டு DI பை DT. சரிங்களா? L இஸ் ஈக்குவல் டு DI பை DT. அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸோடது பாருங்கள். V இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும்னா 1 டிவைடட் பை C இன்டெக்ரல் ஆஃப் IDT. இங்கே இண்டக்டன்ஸோட கரண்ட்டோட ஃபார்முலா பாருங்கள். I இஸ் ஈக்குவல் டு 1 பை L இன்டெக்ரல் VDT. ஃபஸ்ட் நம்ம இண்டக்டரோட தான் ஞாபகம் வச்சுக்கிட்டா கெப்பாசிட்டரோட எழுதிடலாம் ஈஸியாக. V இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, L இன்ட்டு DI பை DT. இங்கே என்ன எழுதுகிறோம், நம்ம வோல்டேஜ் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். அப்போ வோல்டேஜ் ஈக்குவேஷன் எழுதும்போது கரண்ட் டேர்ம்ஸ் வந்து கூட மல்டிப்ளை ஆகிருக்கணும் வித் அதோட வேல்யூ. சரிங்களா? ஏன்னா நம்ம இங்கே என்ன எழுதுகிறோம், V இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ்க்கு V இஸ் ஈக்குவல் டு IR. அதாவது நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கு எழுதுறதுனால ரெசிஸ்டரோட வேல்யூ R இன்ட்டு என்ன வரணும், கரண்ட் வந்து மல்டிப்ளிகேஷனில் வரணும். சரிங்களா? அதுதான் வந்து இங்கே நம்ம போட்டிருக்கோம். இப்போ அதே மாதிரி பாருங்கள், இங்கே என்னது, இந்த இண்டக்டரோட வேல்யூ வந்து L, அதோட கரண்ட் ஃபார்முலா வந்து என்ன ஆகும்னா இங்கே டிஃப்ரென்ஷியேட் ஆகும். சரிங்களா? DI பை DT அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அதோட மல்டிப்ளிகேஷன் தான் V அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு I இஸ் ஈக்குவல் டு என்ன வரணும், வோல்டேஜ் ஈக்குவேஷன் டிவைடட் பை என்ன வரணும், அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வரும். அதாவது அந்த காம்பனண்ட்டோட வேல்யூ வரணும். இங்கே டிவிஷனில் வந்து 1 பை L அப்படின்னு கொடுத்தாச்சு. இங்கே வந்து வோல்டேஜ் என்ன ஆகுதுன்னா இன்டகிரேட் ஆகுது. ஓகேங்களா? V இன்ட்டு DT. அப்படியே இதுக்கு ஆப்போசிட் தான் வந்து கெப்பாசிட்டன்ஸில் வோல்டேஜ் வந்து என்ன ஆகுதுன்னா இன்டகிரேட் ஆகும், கரண்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே என்னது அதே மாதிரி 1 பை C. அங்கே வந்து நம்ம 1 பை Lன்னு போட்டிருந்தோமா, இதுக்கு கெப்பாசிட்டன்ஸில் வோல்டேஜில் வந்து என்ன ஆகும் 1 பை C இன்டெக்ரல் IDT. ஓகேங்களா? இதுக்கு இப்படி பாருங்கள், I இஸ் ஈக்குவல் டு C இன்ட்டு DV/dt. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
பவர் அண்ட் எனர்ஜி ஈக்குவேஷன் இது ரெண்டுத்துக்குமே பவர் P இஸ் ஈக்குவல் டு என்னது VI. ஓகேங்களா, VI நமக்கு நம்ம L இன்ட்டு ஐயோட வேல்யூ வந்து இங்கே எழுதிக்கிறோம். ஐயோட வேல்யூ என்னது I இன்ட்டு DI/dt. சரிங்களா, இல்லை நம்ம வந்து ஐயை வச்சுக்கிட்டு விஏ கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் அந்த பவர் ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணிக்கலாம். E இஸ் ஈக்குவல் டு ½ Li². ஓகேங்களா, அதே மாதிரி தான் கெப்பாசிட்டன்ஸுக்கும் P இஸ் ஈக்குவல் டு VI. இதில் நம்ம வோல்டேஜோ ஆர் கரண்ட்டோ எந்த ஈக்குவேஷன் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணி பவர் கால்குலேட் பண்ணிக்கலாம். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½CV². ஓகேங்களா, இதுக்கு ½ Li² இண்டக்டன்ஸுக்கு, இங்கே கெப்பாசிட்டன்ஸுக்கு ½ CV². இந்த டேப்லேஷன் வந்து என்னன்னா நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷினாவது நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எலமெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆக்டிவ் அண்ட் பேசிவ் எலமெண்ட்ஸ், 2 எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஆக்டிவ் எலமெண்ட்ஸில் என்னென்னு சொன்னீங்கன்னா வந்து கரண்ட் சோர்ஸ் அண்ட் வோல்டேஜ் சோர்ஸ். அண்ட் பேசிவ் எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கை நம்ம எப்படிலாம் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம், இது எல்லாமே வந்து ஒரு 1 மார்க் கொஷின்மா. நான் இதை சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் மெத்தடில் எழுதியிருக்கேன். சரிங்களா, இதில் பாருங்கள் எப்படிலாம் வந்து இந்த நெட்வொர்க் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவ், பேசிவ், லீனியர், நான் லீனியர், பைலேட்ரல், யூனிலேட்ரல், லம்ப்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க்ஸ். இது எல்லாமே நெட்வொர்க்ஸ். ஓகே, ஆக்டிவ் நெட்வொர்க், பேசிவ் நெட்வொர்க், லீனியர் நெட்வொர்க், நான் லீனியர் நெட்வொர்க், பைலேட்ரல் நெட்வொர்க், யூனிலேட்ரல் நெட்வொர்க், லம்ப்டு நெட்வொர்க் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க். ஓகேங்களா, ஆக்டிவ் நெட்வொர்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை நம்ம ஆக்டிவ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சர்க்கியூட்டில் எய்தர் வோல்டேஜ் சோர்ஸ் ஆர் கரண்ட் சோர்ஸ், ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவ் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேசிவ் நெட்வொர்க். பேசிவ் நெட்வொர்க்னால் என்னென்னா எனர்ஜி சோர்ஸே வந்து இருக்காது, எந்த ஒரு சோர்ஸுமே இருக்காது. அதாவது வெறும் ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் மட்டும் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை நம்ம பேசிவ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு லீனியர் நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பொழுதுமே அதோட வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அது வந்து டைமை பொறுத்தோ இல்லை வந்து என்விரான்மெண்டல் கண்டிஷனை பொறுத்தோ இல்லை என்னது டெம்பரேச்சரை பொறுத்தோ வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அதோட வேல்யூ நம்ம எப்போ மெஷர் பண்ணாலும் ஒரே வேல்யூ தான் இருக்கணும். அதுதான் வந்து என்னது லீனியர் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் அட் ஆல் டைம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர். ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் நம்ம சோர்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணி மெஷர் பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். இல்லை நம்ம கீழே என்ன தனியாக செப்பரேட்டாக மெஷர் பண்ணாலும் அதோட வேல்யூ தான் வரும். இல்லை ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதை வேல்யூ மெஷர் பண்ணாலும் சேம் வேல்யூ தான் வரும். அதனால தான் இது லீனியருக்கு எக்ஸாம்பிளாக வருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நான் லீனியர் நெட்வொர்க். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வித் டைம். அதாவது டைமை பொறுத்து வந்து இது சேஞ்ச் ஆகுமா, அதுக்கு தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா இதை நான் லீனியர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே மாதிரி இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டயோடு. ஓகேங்களா, டயோடு அப்படின்னு சொல்லுவோம். டயோடு வந்து என்ன ஆகுனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆகும், அது வந்து என்ன கண்டக்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும். அதனால தான் வந்து டயோடை வந்து நான் லீனியருக்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பைலேட்ரல் நெட்வொர்க். இது எப்படி பைலேட்ரல் அப்படின்னா அது 2. ஓகேங்களா, இப்போ 2 டேரக்ஷன்லேயுமே வந்து என்ன ஆகணும், இது கண்டக்ட் ஆகணும். பைலேட்டர்னால் வந்து இட் ஷுட் கண்டக்ட் ஆன் போத் டேரக்ஷன். அதாவது இந்த டேரக்ஷனில் வச்சா தான் கண்டக்ட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பைலேட்ரல் நெட்வொர்க். எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் என்னென்னா ரெசிஸ்டன்ஸ். இதுதான் வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டரை வந்து பாசிட்டிவ் சைட், நெகட்டிவ் சைட் இப்படின்னு வந்து எந்த சைடில் மாற்றி வச்சாலும் அது என்ன பண்ணும், ரெசிஸ்டிவிட்டியை நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா, கரண்ட்டை வந்து அதை அப்போஸ் பண்ணும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து யூனிலேட்ரல் நெட்வொர்க். யூனிலேட்ரல் நெட்வொர்க் வந்து என்ன ஆகும்னா அந்த கரண்ட் டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி தான் வந்து அது ஒர்க் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னா டயோடு. சரிங்களா, டயோடு என்ன பண்ணும், ஃபார்வர்ட் பயாஸில் மட்டும்தான் வந்து இட் வில் கண்டக்ட். ரிவர்ஸ் பயாஸில் இது கண்டக்ட் பண்ணாது. அதாவது டைரக்ஷன் மாற்றி வச்சோன்னா இது கண்டக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லம்ப்டு நெட்வொர்க். லம்ப்டு நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து
அந்த நெட்வொர்க்ல இருந்து நம்மளால ஆர்எல்சியோ இல்லை வோல்டேஜ் சோர்ஸையோ வந்து செப்பரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா வந்து லம்ப்டு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க். சாரிம்மா, இது கொஞ்சம் ஒழுங்காக தெரியல. இருந்தாலும் நான் இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க்கில் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் வந்து நம்மளால் தனியாக செப்பரேட் பண்ண முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்மிஷன் லைன். சரிங்களா? இதுக்கு டிரான்ஸ்மிஷன் லைன் தான் வந்து எக்ஸாம்பிள். ஏன்னா டிரான்ஸ்மிஷன் லைனில் ஆர்எல்சி எல்லாமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒன்றா வந்து மிங்கிள் பண்ணி தான் அந்த ஒயரில் வவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அது நம்மளால் தனியாக செப்பரேட் பண்ண முடியாது. சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இது ஒரு தடவை நமக்கு எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க்கில் வந்து என்னது ஆர்எல்சியை வந்து நம்ம செப்பரேட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்து வந்திருந்தது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகேவா? டிசி டிரான்ஸ்மிஷன் லைன் என்னது ஆர்எல்சியை வந்து செப்பரேட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க இந்த கொஷின். சரிங்களா? இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷனாக நெட்வொர்க்குமா. கண்டிப்பாக இதிலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த டைம். சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, எனர்ஜி சோர்சஸ். சரியா? எனர்ஜி சோர்சஸில் வந்து இது ரொம்ப முக்கியமானது. ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் ஐடியல் கரண்ட் சோர்ஸ் நம்ம சிலபஸ்லேயே இருக்குது. சரிங்களா? ஐடியல் வோல்டேஜ் அண்ட் ஐடியல் கரண்ட் சோர்ஸ். ஐடியல் அப்படின்னா என்னென்னா வந்து 0, அதாவது அது டோட்டலி இட் இஸ் இன் ரெஸ்ட் பொசிஷன். அதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ஐடியல். ஓகேவா? அப்படி இல்லைன்னா பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கிறது நம்ம ஐடியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் ஐடியல் கரண்ட் சோர்ஸ். சரியா? இதுதான் வந்து ஐடியல் வோல்டேஜ், அது ஐடியல் கரண்ட் சோர்ஸ். அதாவது வோல்டேஜ் அண்ட் லோடு வந்து என்ன சீரியஸில் இருக்குது. இங்கே வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து கரண்ட் அண்ட் லோடு வந்து இங்கே கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எந்த ரெசிஸ்டன்ஸுமே இருக்காது. அதுதான் வந்து ஐடியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்கே ஏதாவது ரெசிஸ்டர் இருக்கா? இல்லை. அப்போ ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் ஒன்லி லோட் அண்ட் சோர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதை வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். அதேமாதிரி கரண்ட் சோர்ஸ் அண்ட் வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் வித்தவுட் ரெசிஸ்டன்ஸ்னா அது ஐடியல் கரண்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எந்த வோல்டேஜுமே இல்லை, ரெசிஸ்டன்ஸுமே இல்லாததுனால நமக்கு வோல்டேஜ் ட்ராப் கிடையாது. அப்புறம் என்னது? நோ ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ். சரிங்களா? இங்கே அதேமாதிரி என்னது? கரண்ட் ட்ராப்பே எதுவுமே இருக்காது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் கண்டிஷனில் எந்த ரெசிஸ்டன்ஸுமே இருக்காது. அப்போ VL இஸ் ஈக்குவல் டு V, அதாவது அவுட்புட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு இன்புட் வோல்டேஜ். அதனால தான் இங்கே நமக்கு டயக்ராம் வந்து சேமாக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ். ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ் வந்து என்னென்னு பாரு. ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸில் நான் இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நடுவில் என்ன இருக்குது? ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க சீரீஸில். இதுவே கரண்ட் சோர்ஸில் என்ன பண்ணிருக்காங்க? பேரலில் ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இங்கே என்ன வந்துச்சு? எந்த வோல்டேஜ் ட்ராப்புமே இல்லாமல் இருந்தது. இங்கே வந்து என்ன ஆகும்னா வோல்டேஜ் ட்ராப் அக்கர் ஆகும். எதனாலனா டியூ டு த சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் வோல்டேஜ் சப்ளை ஆகுறதுனால நமக்கு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். ஓகேவா? அதுதான் இந்த ரெட் கலர் லைனில் VL வந்து நம்ம போட்டிருக்கோம் பாரு. இது VSக்கு ஈக்குவலாக இருக்காது, இந்த ட்ராப் டியூ டு சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே கரண்ட்டில் பாருங்கள், நடுவில் வந்து பேரலில் ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால கரண்ட் சோர்ஸ், அதை ILோட வேல்யூ வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகிடும் சோர்ஸ் கரண்ட்லேருந்து. எதனாலனா டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்னது? பேரலல் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இவ்வளோதான். இதுதான் எனர்ஜி சோர்ஸஸோட எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லா. சரிங்களா? ஓம்ஸ் லா பார்க்க போகிறோம். ஓம்ஸ் லா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னது? இட் ஸ்டேட் தட் வோல்டேஜ் அக்ராஸ் V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த என்னது? கரண்ட் I ஃப்ளோயிங் த்ரூ த ரெசிஸ்டர். சரிங்களா? வோல்டேஜ் அக்ராஸ் V. ஓகேவா? வோல்டேஜ் அக்ராஸ் V, அதாவது நம்மளோட வோல்டேஜ் வந்து கரண்ட்டுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். சரிங்களா? எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஓகேவா? அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் என்னது? வோல்டேஜ் அக்ராஸ் V, அதாவது வோல்டேஜ் வந்து கரண்ட்டுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஓகேங்களா? அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I. அதோட கான்ஸ்டன்ட் தான், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணிப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லா.
லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லா. சரியா? இதுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லா இது கண்டிப்பாக வருமா? ஓம்ஸ் லா வந்து நான் லீனியர் டிவைசஸ்க்கு அப்ளிகபிள் ஆகுமா? இல்லை நான் மெட்டாலிக் கண்டக்டருக்கு அப்ளிகபிள் ஆகுமா? அதேமாதிரி டெம்பரேச்சர் வேரி ஆகிற டிவைஸ்க்கு அப்ளிகபிள் ஆகுமான்னு உங்களுக்கு கொஷினில் கேட்பாங்க 1 மார்க்கில். அதுக்கு தான் இந்த லிமிடேஷன் மெயினாக நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் நாட் எதுக்கெலாம் இது சூட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லீனியர் டிவைசஸ். நான் லீனியர்னால் என்ன சொன்னேன் நான்? டைமை பொறுத்து வேரி ஆகிற டிவைஸுக்கு இது சூட்டபிள் ஆகாது ஓம்ஸ்லா. அதேமாரி நான் மெட்டாலிக் கண்டக்டருக்கு சூட்டபிள் ஆகாது. அதேமாரி எந்த டிவைஸில் வந்து டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகுமோ அந்த டிவைஸுக்கெலாம் வந்து ஓம்ஸ்லாம் சூட்டபிள் ஆகாது. ஓகேங்களா? இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் டிவிஷன் ரூல். சரிங்களா? கரண்ட் டிவிஷன் ரூல் எதுக்கு அப்ளிகபிள் ஆகும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்துடலாம். கரண்ட் டிவிஷன் ரூல் எப்போதுமே பேரலல் சர்க்யூட்டுக்கு மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? பேரலல் சர்க்யூட்டுக்கு மட்டும்தான் கரண்ட் டிவிஷன் ரூல் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி சர்க்யூட் வந்து பேரலில் இருக்கணும். சரியா? கரண்ட் டிவிஷன் ரூலுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இதில் 2 ரெசிஸ்டர் இருக்குங்களா, இப்போ ஏதாவது ஒரு ரெசிஸ்டரில் மட்டும் போகிற கரண்ட் என்ன அந்த மாதிரி வந்து கேட்டாங்க அப்படின்னா கரண்ட் அக்ராஸ் ஏ கிவன் ரெசிஸ்டர், அவங்க எந்த ரெசிஸ்டர் கேட்குறாங்களோ அந்த ரெசிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட். அதாவது இந்த சர்க்யூட் ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிற இந்த கரண்ட் ஐ அப்படின்ற கரண்ட் டோட்டல் கரண்ட் இன்ட்டு இப்போ இந்த சப்போஸ் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் கேட்கலாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஆப்போசிட்டில் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, அப்போ அந்த ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அப்போ R1 + R2 அந்த மாதிரி வரும். சரிங்களா? இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. அதுக்கு நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் அந்த R1ல் ஃப்ளோ ஆகிற கரண்ட் கேட்குறாங்க அப்படின்னா அந்த பேஸில் வந்து R1, அது சும்மா நம்ம உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எழுதியிருக்கேன். R1 இஸ் ஈக்குவல் டு என்னது டோட்டல் கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் R2, அதோட ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் என்ன எனக்கு இருக்குது R2 டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R1 + R2. இதுதான் வந்து கரண்ட் டிவிஷன் ரூல்மா. இதுவே நமக்கு R2க்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம எப்படி எழுதலாம்? R2 இஸ் ஈக்குவல் டு என்னது டோட்டல் கரண்ட் இன்ட்டு இதோட ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் என்னது R1. சரிங்களா? R1 டிவைடட் பை R1 + R2 டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்னது R2 ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வோல்டேஜ் டிவிஷன் ரூல்மா. அடுத்து வோல்டேஜ் டிவிஷன் ரூல். கரண்ட் டிவிஷன் ரூல் எதுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம்? ஒன்லி ஃபார் பேரலல் சர்க்யூட். அதேமாதிரி வோல்டேஜ் டிவிஷன் ரூல் எதுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம்னா ஒன்லி ஃபார் சீரியஸ் சர்க்யூட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி சீரியஸில் இருக்கிற சர்க்யூட்ஸ்க்கு மட்டும்தான் வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்ளிகபிள். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து அந்த இது முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எலமெண்ட்ஸ் பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன். என்னது ரெசிஸ்டன்ஸோ இல்லை இண்டக்டன்ஸோ இல்லை கெப்பாசிட்டன்ஸோ வந்து சீரியஸில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அங்கே என்ன சேமாக இருக்கும்? கரண்ட் வந்து சேமாக இருக்கும். ஓகேங்களா? வோல்டேஜ் வந்து என்ன ஆகும்னு சொன்னேன்? டிவைட் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே சீரியஸ் சர்க்யூட்டில் வோல்டேஜ் டிவைட் ஆகுது. அங்கே பேரலல் சர்க்யூட்டில் என்ன டிவைட் ஆகும்? கரண்ட் டிவைட் ஆகும். அதனால பேரலல் சர்க்யூட்டில் கரண்ட்டை கண்டுபிடிப்போம். வோல்டேஜ் சர்க்யூட்டில் சீரியஸ் சர்க்யூட்டில் என்ன டிவைட் ஆகும்? வோல்டேஜ் டிவைட் ஆகுறதுனால இங்கே வோல்டேஜ் கால்குலேட் பண்ண யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே பாருங்கள், இதில் 2 ரெசிஸ்டர் கொடுத்துட்டாங்க. இதோட இதுக்கு ஒரு வோல்டேஜ் இருக்கும், அப்போ இங்கே ஒரு வோல்டேஜ் இருக்கும், டோட்டலாக ஒரு வோல்டேஜ் இருக்கும். இப்போ உனக்கு ஏதாவது ஒரு ரெசிஸ்டரோட வோல்டேஜ் உனக்கு ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா என்னது வோல்டேஜ் அக்ராஸ் ஏ கிவன் ரெசிஸ்டர், எந்த ரெசிஸ்டருக்கு நம்மளை வோல்டேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ அந்த ரெசிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் V. ஓகேவா? அதோட டோட்டல் வோல்டேஜ் இன்ட்டு என்னது பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வோல்டேஜ் அக்ராஸ் ஏ கிவன் ரெசிஸ்டரோட ஒர்க்கு. ஓகேங்களா? இப்போ VR1 எனக்கு தேவை, அதாவது இந்த R1ல் போகிற வோல்டேஜ் எனக்கு தேவை அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ V. நெக்ஸ்ட் என்னது பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ், அதோட பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் என்னது R1. சரிங்களா? அடுத்தது டிவைடட் பை என்ன இருக்குது? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ 2 ரெசிஸ்டரையும் ஆட் பண்ணுறது. இதுவே எனக்கு வந்து என்னது VR2க்கு எனக்கு வேணும் அப்படின்னா VR2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம்? என்னது டோட்டல் வோல்டேஜ் வந்து என்ன நமக்கு இங்கே V இன்ட்டு பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்குது? இந்த ரெசிஸ்டன்ஸோட பிரான்ச் R2 டிவைடட் பை இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ரெண்டுத்துலேயும் R1 + R2. சரிங்களா? இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணணும். சரிங்களாம்மா? வோல்டேஜ் டிவிஷன் அண்ட் கரண்ட் டிவிஷன் ரூல் முடிஞ்சுதா?
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிர்ச்சாஃப் கரண்ட் லா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போ கிர்ச்சாஃப் கரண்ட் லா வந்து இது பண்ணுவோம் டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோடில். ஓகேவா? நோடை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து கிர்ச்சாஃப் கரண்ட் லா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரிங்களா? சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது என்டர் ஆகுற கரண்ட் வந்து லீவ் ஆகுற கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து கிர்ச்சாஃப் கரண்ட் லா. இப்போ அக்கார்டிங் டு கேசிஎல்னா கிர்ச்சாஃப் கரண்ட் லா தான் வந்து என்ன சொல்லணும்னா கேசிஎல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்கள் I1 I2 அப்படின்றது என்ன ஆகுது, இந்த பாயிண்டில் என்ட்ரி ஆகுது. I3 I4 I5 இது எல்லாமே லீக் ஆகுது. ஸோ I1 + I2 இஸ் ஈக்குவல் டு I3 + I4 + I5. இதுதான் வந்து கரண்ட் லாவோட ஃபார்முலா. சரிங்களா? இதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் பார்க்கும்போது புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. இது எப்போதுமே எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெஷ் இல்லைனா லூப், அதாவது ஒரு க்ளோஸ்டு பாத்தை வச்சு தான் நம்ம கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா வந்து கண்டுபிடிப்போம். இல்லை இதோட எப்படி இதை டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் பிரான்ச் வோல்டேஜ் அரவுண்ட் த closed loop is 0 or potential rise is equal to potential drop. இது நமக்கு 1 மார்க்கில் டேரெக்டாக கூட கேட்க சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த பிரான்ச் வோல்டேஜ் அரவுண்ட் த closed loop என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. சரிங்களா? அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த வோல்டேஜ் அரவுண்ட் த closed loop என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 0. அதேமாதிரி பொட்டன்ஷியல் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் ட்ராப். ஓகேங்களா? இது வந்து கேவிஎல் லாவா இல்லை கேசிஎல் லாவா இல்லை ஓம்ஸ் லாவா, ஓகேங்களா, இல்லை நன் ஆஃப் தி அபவ், இந்த மாதிரி கொஷின் கூட கேட்கலாம். இதுக்கு இது ஆன்சராக நீங்கள் கரெக்டாக எழுதிடுங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இது ஒரு க்ளோஸ்டு லூப். இதுக்குள்ளே என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, நம்மளுக்கு கேவிஎல் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் வி. ஓகேங்களா? இதில் அதாவது அந்த சோர்ஸை தவிர மற்ற எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னா நெகட்டிவில் எழுதுகிற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் கரண்ட் டைரக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அசியூம் பண்ணணும். சரிங்களா? நம்மளே ஒரு கரண்ட் டைரக்ஷன் வந்து அசியூம் பண்ணணும். இது வந்து பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்காதவங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கரண்ட் டைரக்ஷன் நான் இந்த டைரக்ஷனில் போட்டிருக்கேன். கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் டைரக்ஷன் போட்டிருக்கேன். இப்போ என்னோட கரண்ட் டைரக்ஷன் வந்து எப்படி லீவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ்லேருந்து பாசிட்டிவில் லீவ் ஆகுது. சரிங்களா? இப்போ இது பாசிட்டிவில் லீவ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இங்கே இதோட நார்மல் சர்க்கியூட் எப்படி இருக்குது, இங்கே இந்த மைனஸ் ப்ளஸ். சரிங்களா? இங்கே எல்லாமே என்ன ஆகுதுன்னா கரண்ட்டு +2 - +2 - +2 - அப்படி தான் வந்து நமக்கு சர்க்கியூட்ஸில் எலமெண்ட்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணிருப்போம். இது பாசிட்டிவில் லீவ் ஆகுறதுனால வோல்டேஜோட வேல்யூ வந்து பாசிட்டிவ். நெக்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா I × R. ஓகேங்களா? இப்போ ப்ளஸ் மைனஸ் இதை எப்படி லீவ் ஆகி வெளியில் வருது, அது மைனஸில் தான் வந்து வெளியில் வருது. ஸோ அப்போ I × R மைனஸ் அடுத்த ட்ராப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இண்டக்டர். இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. அப்போ இப்படி வரும்போது இங்கேயும் நெகட்டிவில் தான் நமக்கு லீவ் ஆகுது. அப்போ -IL. ஓகேங்களா? கெப்பாசிட்டரி என்ன பண்ணுது, நெகட்டிவில் தான். அப்போ -IC is equal to 0. ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு V is equal to IR + IL + IC. இதெல்லாம் வந்து ரைட் சைடு கொண்டு போய் இதுதான் வந்து பொட்டன்ஷியல் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் ட்ராப். இது எல்லாத்து வழியாகவும் ட்ராப் ஆகும், இந்த சோர்ஸ் வழியாக பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். அது சில டைம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நம்மளை கொலாப்ஸ் பண்ணிடும். சரிங்களா? ஸ்டார் அண்ட் டெல்டா கன்வர்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டார் டு டெல்டா அண்ட் டெல்டா டு ஸ்டார். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்லேருந்து டெல்டா கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து இந்த இது பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டார் டு டெல்டா அப்படின்னாலே என்னது ரெண்டு கம்பைன் பண்ணி தான் இருக்கும். ஸ்டாரில் சிங்கிளாக இருக்கும். அப்போ டெல்டாவுக்கு நம்ம ரெண்டு சிம்பிள் வந்து எழுதிக்கணும். அப்போ ஏபி, ஆர்பிசி, ஆர்சிஏ அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். இதில் வந்து ஏபி அப்படின்னு இருக்கா, இதில் எந்த வேல்யூ நமக்கு இல்லை, சி தான் கிடையாது. அப்போ சியை வந்து டினாமினேட்டரில் போட்டுடணும். ஓகேங்களா? ஆர்ஏ ஆர்பி ப்ளஸ் ஆர்பி ஆர்சி ப்ளஸ் ஆர்சி ஆர்ஏ டிவைடட் பை ஆர்சி அப்படின்னு போடலாம். இல்லைன்னா வந்து நம்ம என்னென்னு போட்டுக்கலாம்னா சமேஷன் ஆர்ஏ ஆர்பி டிவைடட் பை ஆர்சி இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஆர்பி அதே மாதிரி ஆர்பிசிக்கு என்னது சேம் தான். ஆர்பிசியில் என்ன கிடையாது, ஆர்ஏ வந்து இல்லை. அப்போ ஆர்ஏ வந்து டினாமினேட்டரில் எழுதிட்டு மற்ற சமேஷன் ஆஃப் ஆர்ஏ ஆர்பி அந்த வேல்யூ வந்து போட்டுடணும். ஆர்சிஏக்கு அதே மாதிரி என்னது ஆர்பி வந்து கிடையாது, அதை டினாமினேட்டரில் எழுதிட்டு மற்ற வேல்யூஸ்லாம் வந்து முன்னாடி போட்டுடணும். சரிங்களா?
நெக்ஸ்ட்டு டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன், அது அடுத்தது டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன். இதுக்கு என்ன பண்ணால் ஸ்டாரில் எல்லாமே சேம் சிங்கிள் வேல்யூஸாக தான் இருக்குமா, அப்போது ஆர்ஏ ஆர்பி ஆர்சி இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. சரிங்களா? இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் இது எல்லாத்தையுமே இந்த சைடில் நம்ம டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷனில் என்ன பண்ணணும், சாரி ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷனில் நம்ம என்ன பண்ணணும், சமேஷன் எல்லாமே வந்து மேலே வந்து தான் இங்கே என்ன பண்ணுவோம்னா சமேஷன் எல்லாமே கீழே வந்து வரும். ஓகேங்களா? அப்போ சமேஷன் ஆஃப் ஆர்ஏபி ப்ளஸ் ஆர்பிசி ப்ளஸ் ஆர்சிஏ இது எல்லாமே டினாமினேட்டரில், நியூமரேட்டரில் ஏவோட காம்பினேஷனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோட ப்ராடக்ட்டும் மேலே எழுதிடுவோம். சரிங்களா? இப்போ இந்த ஏ கூட என்னென்னலாம் கம்பைன் ஆகிருக்கு, ஆர்ஏபி அண்ட் ஆர்சிஏ 2 தான். இப்போ அந்த ரெண்டுத்தையும் மேலே வந்து ப்ராடக்ட்லாம் எழுதிடுவோம். அதே மாதிரி ஆர்பிக்கு ஆர்பியோட காம்பினேஷன் எல்லாமே ஆர்பிசி ஆர்ஏபி இதெல்லாம் மேலே. நெக்ஸ்ட்டு ஆர்சி இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிஏ ஆர்பிசி இது எல்லாமே இங்கே எழுதிடுவோம். சரிங்களா? இது எல்லாமே எதுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த காம்பினேஷனில் கொடுத்துருக்க அந்த ரெசிஸ்டரோட வேல்யூஸ் எல்லாமே அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் வேல்யூ அந்த ஆர்ஏக்கு ஒன்று பிக்கு ஒன்று சிக்கு ஒன்று அதே மாதிரி ஆர்ஏபிக்கு சிஏக்கு பிசிக்கு இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்கும்போது இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது சேம் வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம ஏன் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணணும், அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ உனக்கு ஸ்டார் கன்வர்ஷனில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் எல்லாமே 5. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கும் 5 இதுக்கும் 5 இதுக்கும் 5 எல்லாமே காமனாக கொடுத்து டெல்டாக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு ஃபார்முலா போட்டு ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக என்ன பண்ணலாம், ஆர் இன்ட்டு 3 அப்படின்னு போட்டிங்கன்னா வர வேல்யூஸ் தான் வந்து என்னது உனக்கு வரும். இப்போ எக்ஸாம்பிள் இது எல்லாமே 5 அப்படின்னா ஏதாவது ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூ எடுத்துக்கோ. 5 இன்ட்டு என்னது 3. ஓகேங்களா? 3 5 சார் எவ்வளோ 15 ஓம் தான் என்ன பண்ணணும் இப்போ இது எல்லாத்துக்குமே. அப்போ இங்கேயும் 15 இங்கே 15 இங்கே 15 நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளோட டெல்டா கன்வர்ஷனோட ஃபார்முலா. இதுவே டெல்டாலேருந்து ஸ்டாருக்கு அதே மாதிரி சேம் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெல்டாவுக்கு ஸ்டார் ஃபார்ம் கனெக்ட் பண்ண சொன்னாங்கன்னா டிவைடட் பை 3 போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து 15 வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்கும் சிம்பிளாக. இப்போ 15 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் 5. இப்போ எல்லாத்துக்குமே 5 5 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட் என்னென்னா கேவிஎல் கேசிஎலோட ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபார் கிவன் சர்க்கியூட் ஃபைண்ட் கரண்ட். இப்போ இந்த சர்க்கியூட்டுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வோல்டேஜோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க 5. ரெசிஸ்டன்ஸோட 2 ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. இதோட கரண்ட் தான் வந்து நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இது கேவிஎல் படி நம்ம எழுதணும். எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு கேவிஎல். சரிங்களா? கேவிஎல் படி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னது வோல்டேஜ் ரைஸ் இஸ் பொட்டன்ஷியல் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னேன்னா பொட்டன்ஷியல் ட்ராப். ஓகேங்களா? இப்போ பொட்டன்ஷியல் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் ட்ராப். இங்கே என்ன இருக்குது 5 வோல்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ ஓம் ப்ளஸ் 4 கிலோ ஓம் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு அந்த சர்க்கியூட்டோட வேல்யூ வந்து கிடைக்கும். இங்கே என்ன ஃப்ளோ ஆகுது, கரண்ட் ஐ வந்து ஃப்ளோ ஆகுது. அப்போ என்னது IR1 ப்ளஸ் IR2. ஓகேங்களா? ரெண்டுத்துலேயுமே வந்து ஐ வந்து காமனாக இருக்குங்களா? அப்போ ஐயை காமனாக எடுத்துக்கிட்டோம்னா R1 ப்ளஸ் R2. R1ஓட வேல்யூ R2ஓட உங்களுக்கு வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும், ஐ மட்டும்தான் தெரியாது. அப்போ ஐயை மட்டும் இங்கே வச்சுட்டு என்ன பண்ணுவோம், இந்த R1 R2 வந்து இந்த சைடு வந்து ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ I ஈக்குவல் டு 5 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. R1ஓட வேல்யூ 1 கிலோ ஓம், இதோட வேல்யூ 4 கிலோ ஓம். R2ஓடது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 கிலோ ஓம். இப்போ 5 5 கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் 1 டிவைடட் பை கிலோ ஓம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 1 டிவைடட் பை 1 கிலோ ஓம். இப்போ 1 கிலோவோட வேல்யூ எவ்வளோ 10 to the power 3. அப்போ 10 to the power 3 மேலே போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு 10 to the power -3. அப்போ 1 மில்லியாம்ஸ் கரண்ட் தான் வந்து என்ன ஆகுது இங்கே. சரிங்களா? இப்போ 5 கிலோ ஓம் இப்போ ரெண்டுத்தையும் வந்து கேன்சல் பண்ணேன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ இது. அப்போது 1 மில்லியாம்ஸ் கரண்ட் தான் வந்து இங்கே வந்து நமக்கு ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? இதுதான். நெக்ஸ்ட் அப்படியே இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற வோல்டேஜ் உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் வந்து ஒரு ரெசிஸ்டர் வழியாக போகிற வோல்டேஜ் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அக்ராஸ் வோல்டேஜ்
ஃபஸ்ட்டு வோல்டேஜ் ரெசிஸ்டர் வழியாக போகிற வோல்டேஜ் VR1 ஈக்குவல் டு I இன்ட்டு R1. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சிம்பிளாகவும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். I இன்ட்டு R1, ஏன்னா இங்கே தான் நம்ம கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. அப்போ I இன்ட்டு R1, ஐயோட வேல்யூ வந்து 1 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து 1 இன்ட்டு 10⁻3. இது போட்டிங்கன்னா வர்றது தான் என்னது VR1 ஈக்குவல் டு 1 வோல்ட். அதேமாதிரி வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் 2, அப்போ I இன்ட்டு R2 போட்டிங்கன்னா வந்து VR2 கிடைக்கும். அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் வரும். சரிங்களா. இந்த மெத்தடில் இது கேவிஎல் மெத்தடில் ஃபஸ்ட்டு மெத்தடில் இப்படி. இதை நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், VR1 VR2 ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா. பொட்டன்ஷியல் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் ட்ராப். பொட்டன்ஷியல் ரைஸ் எவ்வளோ 5, ட்ராப் வந்து என்னது, இது ரெண்டு ரெசிஸ்டரையும் ஆட் பண்ணி வர அந்த வோல்டேஜ் தான் வந்து ட்ராப்பில் வந்து வரும் நமக்கு. ஓகேங்களா. இப்போ VR1 ப்ளஸ் VR2, VR1ஓட வேல்யூ ப்ளஸ் VR2ஓட வேல்யூ போட்டிங்கனாலும் நமக்கு என்ன கிடைக்கும், ரெண்டுமே வந்து காமனாக இருக்கும். சரிங்களா. இதுவே சப்போஸ் நீங்கள் வந்து மாற்றி போட்டிங்க, கரண்ட் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சேம் ஆன்சர் தான் வரும். என்னென்னா ஒரு நெகட்டிவ் சைன் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். சரிங்களா. அப்போ நீங்கள் அந்த நெகட்டிவ் சைனை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே கொஷினில் இருக்கிற ஆன்சரை மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் வோல்டேஜ் இன் த கிவன் சர்க்கியூட். இந்த கொடுத்துருக்க சர்க்கியூட்டில் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா வந்து வோல்டேஜ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதில் என்னது 5 மில்லியம்ஸ் தான் வந்து இங்கே சோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 ரெசிஸ்டரோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நம்மளை வந்து வோல்டேஜ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. வோல்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் டிவிஷன் ரூல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா. அப்போ கரண்ட் டிவிஷன் ரூல் வந்து என்னது, இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது, அவுட் கோயிங் கரண்ட். இப்போ இன்கமிங் கரண்ட் வந்து இந்த நோடுக்கு என்னது 5 மில்லியம்ஸ். 5 இன்ட்டு 10⁻³ மில்லிக்கு என்ன போடும் -3 இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட் என்ன I1 I2. ஓகேங்களா. இப்போ I1 ப்ளஸ் I2. I1க்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கு என்ன ஃபார்முலா, V/R. I1 அப்படின்றதால V/R1 ப்ளஸ் I2ன்றதால V/R2. சரிங்களா. இது ரெண்டுத்துலேயும் V காமனாக இருக்குங்களா. இப்போ நம்ம Vயை வந்து காமனாக எடுத்துடுறோம். அப்போ என்னது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், R1 ப்ளஸ் R2 டிவைடட் பை R1 R2. சரிங்களா. இப்போ அதோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி வர வேல்யூ தான் வந்து என்னது, V இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 4 வோல்ட். சரிங்களா. 4 வோல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இங்கே. சரிங்களா. நெக்ஸ்ட்டு சப்போஸ் நமக்கு இங்கேருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இப்போ அது அங்கே எப்படி நம்ம வந்து கேவிஎல்ல வந்து என்ன பண்ணோம், வோல்டேஜ் பொட்டன்ஷியல் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் ட்ராப் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோமா, அதே மாதிரி கேசிஎல்லில் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட்கமிங் கரண்ட் அப்படின்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், IR1. ஓகேவா. ஐயோட ஃபார்முலா என்னது, V/R1. நமக்கு V வந்து என்ன தெரியும், நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு, 4 வோல்ட் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இப்போ V/R1 4/1 கிலோ போட்டிங்கன்னா உங்களுக்கு IR1ஓட வேல்யூ கிடச்சிரும். அதே மாதிரி சிமிலராக IR2க்கு என்னது V/R2 போட்டிங்கன்னா உங்களுக்கு IR2ஓட வேல்யூ கிடச்சிரும். நம்மளுக்கு அக்கார்டிங் டு கரண்ட் லா, ஓகேவா, அக்கார்டிங் டு KCL படி என்னது, இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட். அப்போ 5 மில்லியம்ஸ் இஸ் ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2. அப்போ I1 I2ஓட வேல்யூ போட்டிங்களான்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5 மில்லியம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 மில்லியம்ஸ். அவ்வளோதான். சரிங்களா. இப்போ KVL முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெஷ் அண்ட் நோடல் அனாலிசிஸ். மெஷ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லூப் இருக்கும். அந்த லூப்புக்குள்ளே என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அனதர் லூப்பும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா வந்து மெஷ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரே ஒரு சர்க்கியூட், இதுனா ஒரு சர்க்கியூட் மட்டும்தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து இருக்காது, எக்ஸ்ட்ரா சர்க்கியூட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அதுதான் நம்ம மெஷ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து லூப் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா வந்து இதுக்குள்ளே வந்து என்ன எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு லூப். அந்த ஒரு லூப்புக்குள்ளே எத்தனை இருக்கும், நிறைய லூப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை நம்ம லூப் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று மட்டும் இருந்ததுன்னா அதை நம்ம மெஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. லூப்புக்குள்ளே எதுவுமே இருக்காமல் இருந்துச்சுன்னா அதை மெஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு க்ளோஸ்டு பாத்தோட நெட்வொர்க்கு நம்ம லூப் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ச், த பார்ட் ஆஃப் நெட்வொர்க் விச் லைஸ் பிட்வீன் 2 ஜங்ஷன்ஸ். 2 ஜங்ஷனுக்கு நடுவில் ஒரு லெக் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு
நோடு அப்படின்னா என்னென்னா 2 ஆர் மோர் எலமெண்ட் ஜாயின், 2க்கு மேலே எலமெண்ட்ஸ் வந்து ஜாயினாக இருந்துச்சுன்னா அதை நம்ம நோடு அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாமா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக வரும். இது வந்து லாஸ்ட் டைம் டிஎன்இபி யாராவது எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு பிரான்ச்சோட வேல்யூ நோடோட வேல்யூ கொடுத்துருக்கலாம், இல்லை லூப் அண்ட் பிரான்ச்சோட நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு உங்களை நோடு கால்குலேட் பண்ண சொல்லலாம், இல்லை லூப் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எல்லுன்னா வந்து லூப், பின்றது பிரான்ச், என்னன்றது நோடு. இப்போ எல் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் என் ப்ளஸ் 1. சரிங்களா? சரிம்மா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெஷ் அனாலிசிஸோட ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போகுது இந்த அளவுக்கு நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டாக கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? டிட்டர்மைன் த கரண்ட் இன் த பிரிட்ஜ் சர்க்கியூட் பை யூஸிங் மெஷ் அனாலிசிஸ் இன் த ஃபிகர். ஓகேவா? இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா வந்து கரண்ட் கேட்டிருக்காங்க இந்த பிரிட்ஜ் சர்க்கியூட்டில். சரியா? பை யூஸிங் மெஷ் அனாலிசிஸ். சம்டைம்ஸ் வந்து இப்போ இங்கே எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, நம்மளுக்கு கரண்ட்டோட 4 ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. 4 ரெசிஸ்டரோட வேல்யூ என்னது, 1 1 1 அப்படின்னு வந்து எல்லா ரெசிஸ்டருக்குமே வந்து 1 அப்படின்ற வேல்யூஸ் வந்து நமக்கு இருக்குது. சரிங்களா? கரண்ட் இந்த பிரிட்ஜ் சர்க்கியூட் பை யூஸிங் மெஷ் அனாலிசிஸ். இதை வச்சு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த சர்க்கியூட்டில் இருக்கிற கரண்ட்டை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு ஒரு கரண்ட் தான் வேணும் அப்படின்னு கேட்கலாம், அவங்க எல்லா கரண்ட்டுமே வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ மெஷ்ஷுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வோல்டேஜ் தான் வந்து நம்ம இதுலேருந்து வோல்டேஜ் இதுலேருந்து தான் வந்து கரண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர், இந்த ஃபார்முலா தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நான் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா தான் வந்து இங்கே எழுதியிருக்கேன் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் படி. ஆர்ஐ என்னது வி, இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்முலா எழுதணும். இது வந்து இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நம்ம படிச்சிருப்போம், நம்மளோட ஃபஸ்ட் இயரில் எல்லாருமே படிச்சிருப்போம் இது. சரிங்களா? ஆர்ஐ இஸ் ஈக்குவல் டு வி, இதுதான் வந்து என்னது இதோட ஃபார்முலா. மெஷ் அனாலிசிஸோட ஃபார்முலா வந்து இதுதான். ஃபஸ்ட்டு நம்ம லூப் வந்து அசியூம் பண்ணோம். 1 2 3ன்னு என்ன பண்ணிக்கிறேன், நான் லூப் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? 3 லூப் இருக்குது. அதாவது எத்தனை லூப் இருக்கோ அத்தனை வரும், அத்தனை வந்து மேட்ரிக்ஸ் வந்து வரும், அத்தனை அன்னோன் வேல்யூஸ் வந்து வருங்க. 3 லூப்ஸ் இருக்கிறதுனால எனக்கு 3 கரண்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்போது லூப் ஃபஸ்ட்டு என்னது ஆர்ஐவி அப்படின்ற ஃபார்மில் மேட்ரிக்ஸ் போட்டுக்கணும். இங்கே 3 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், 3x3 மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். R11 R12 13 21 22 23 31 32 33 இந்த மாதிரி போட்டுக்கிறோம். அடுத்து கரண்ட்டுக்கு என்னது 3 வேல்யூஸ்ன்றதால I1 I2 I3 3 கரண்ட், V1 V2 V3 3 வோல்டேஜ் வந்து போட்டாச்சு. சரிங்களா? இது எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இதில் இந்த டயக்னல் எலமெண்ட்டில் வர ரெசிஸ்டர் மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். மற்ற டயக்னலுக்கு அடுத்தது வர எல்லா எலமெண்ட்ஸோட வேல்யூஸையும் நம்ம முன்னாடி வந்து மைனஸ் சிம்பிளை மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு R11, ஓகேங்களா? R11 எடுத்துக்கோங்க இந்த சர்க்கியூட். இந்த R11ஓட சர்க்கியூட்டில் பாருங்கள் எத்தனை ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்குன்னு. R11ல் என்னது இங்கே 1 3 3 ரெசிஸ்டர் இருக்குது. 3 ரெசிஸ்டருக்குமே வேல்யூ இல்லை, 1 1 தான் இருக்குது. அப்போ 1 + 1 + 1. சரிங்களா? நெக்ஸ்ட்டு R12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1க்கும் 2க்கும் காமனாக எந்த ரெசிஸ்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ரெசிஸ்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் என்ன சொன்னேன், டயக்னலில் இல்லாத வர வேல்யூஸ்லாம் -1 போடணும்னு சொன்னேன், மைனஸ் போடணும்னு -1. நெக்ஸ்ட்டு R13 1க்கும் 3க்கும் காமனாக என்ன இருக்குது, இந்த ரெசிஸ்டர் தான் இருக்குது. இதோட வேல்யூ வந்து நமக்கு என்னது -1. இப்போ -1. நெக்ஸ்ட்டு R21. சரிங்களா? R21 அதாவது R2க்கும் 1க்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் என்ன தான் இருக்குது, 1 தான். ஸோ -1. இதில் வந்து சரி, இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டயக்னல் எலமெண்ட்ஸ் எல்லாமே போட்டுட்டு இந்த ஒரு சைடு கண்டுபிடிச்சா போதும். அதோட மிரர் இமேஜ் தான் இங்கேயும் வரும் சேமாக. சரிங்களா? நெக்ஸ்ட்டு R33க்கு பாருங்கள், R33க்குள்ளே என்னென்ன இருக்குது, R22க்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். என்னது அங்கேயும் 3மே வந்து 1 1 தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்க போகிறோம் நம்ம இப்போ இங்கே எல்லாமே வந்து 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு R23 அதாவது R2க்கும் 3க்கும் ரெண்டுத்துக்கும் காமனில் இந்த ஒரு ரெசிஸ்டர் தான் இருக்குது. அப்போது -1. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல என்ன சொன்னேன் நான், இந்த எலமெண்ட்ஸை அப்பர் டயக்னல் எல்லாமே இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்படியே நம்ம இங்கே டிட்டோவாக எழுதிக்கலாம். எழுதிட்டு R33
R33 பாருங்கள் 33க்குள்ளே என்னென்ன இருக்குது, இங்கேயும் 3 ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். அது 3த்தோட வேல்யூமே என்னது சேம் தான். அப்போது R33 அப்போ 3த்துக்கும் ஆட் பண்ணி நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு I1 I2 I3 இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணது போகிறது இல்லையா, அதால் இதை அப்படியே வச்சுக்குவோம். V1 V2 V3 இது நம்ம பார்க்கணும். இப்போ V1 அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்கிற வேல்யூ. V1 என்ன இருக்குது, ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் 10 வோல்ட் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு V2வில் என்ன இருக்குது 5 வோல்ட், V3யில் 5, இது எல்லாத்தையுமே நம்ம இங்கே எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ கிராமர்ஸ் ரூல் வச்சு தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ கிராமர்ஸ் ரூல் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம டெல் கண்டுபிடிக்க போகிறோம். டெல்லுக்கு இந்த ஆர் ரெசிஸ்டர்ஸோட வேல்யூ இருக்குல்ல, இதை அப்படியே எடுத்து தான் நம்ம இங்கே டெல்லு கால்குலேட் பண்ண யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இது டெல்லோட வேல்யூ, இது அப்படியே நம்ம போட்டாச்சு. போட்டு இதுக்கு மாடுலஸ் எடுத்து கண்டுபிடிக்கும். மாடுலஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ என்னது 3 இன்ட்டு இந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? அப்போ 9 - 1. அடுத்தது என்னது ப்ளஸ், அடுத்து இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது இங்கே ஒரு மைனஸ் வரும். அப்போது என்னது ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1 இன்ட்டு என்ன ஆகிடும், இந்த வேல்யூ அண்ட் இந்த வேல்யூ போயிடும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ போயிடும். அப்போ என்னது -1 × 3 -3 -1 × -1 +1 நடுவில் ஒரு மைனஸ் வரும். அப்போ -3 -1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு -1 இன்ட்டு என்னது இந்த வேல்யூ எடுத்துகிட்டு இது மட்டும் நமக்கு கிடைக்கும். இதை வச்சு என்ன பண்ணுவோம், போடுவோம். இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கும், டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல் I1 அது கண்டுபிடிக்கணும். டெல் I1 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே இருக்கு இல்லையா அந்த லாஸ்ட் வேல்யூ, இந்த வேல்யூ மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் I1க்கு, அதாவது ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதனால் 1 இந்த முதல் காலம் ஃபஸ்ட்டு காலத்தை மட்டும், இந்த காலத்தை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த வேல்யூஸால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ இது எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டு இதை அப்படியே எடுத்துருவோம், ரிமூவ் பண்ணிவிடுவோம். அப்போ கிடைக்கிறது தான் பாருங்கள் இந்த வேல்யூ. இந்த வேல்யூஸ் எல்லாமே சேமாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு மட்டும் மாறி இருக்கும். ஆச்சு, அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அது டெல் I1. நெக்ஸ்ட்டு டெல் I2க்கு என்ன பண்ணுவோம்னா இந்த செகண்ட் வேல்யூவை மட்டும் என்ன பண்ணுவோம்னா அந்த வோல்டேஜால் ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல அந்த வேல்யூஸ் வந்துடும். இதுக்கும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி சேம் டெல் I3க்கு இந்த லாஸ்ட் வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். ரீப்ளேஸ் பண்ணி வர்றது கால்குலேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல் I1 / டெல். ஓகேவா? உங்களுக்கு சில டைம்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும். டெல் மேலே வருமா இல்லை டெல் I1 மேலே வருமா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ டெல்லும் கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு I1 கிடைக்கும். சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஃபார்முலாவை. அப்போ I1 = டெல் I1 / டெல். இப்போ சப்போஸ் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டெல் I1 கீழே மேலே டெல் போயிடுச்சுன்னா 1/I1 கிடைக்கும். அப்போ தப்பாயிடும். அப்போ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எப்படி நம்மளுக்கு கிராஸ் பண்ணால் I1 கிடைக்கிது அப்படின்னு பார்க்கணும். அப்போது டெல் I1 / டெல் போட்டிங்கன்னா இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை என்ன கிடைக்கும், உங்களுக்கு I1 கிடைக்கும். அதே மாதிரி சிம்லர் தான் I2க்கும் I3க்கும். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மெஷ் அனாலிசிஸ் ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நோடு பார்க்கலாம். அடுத்தது நோட் அனாலிசிஸில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் வோல்டேஜ் இன் 100 Ω ரெசிஸ்டன்ஸ் பை யூஸிங் நோடல் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த 100 Ω வழியாக ஃப்ளோ ஆகிற வோல்டேஜ் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு நோடல் அனாலிசிஸ் அப்படின்னாலே எப்படி இருக்கணும்னா எல்லாமே வந்து கரண்ட்டாக வந்து மாற்றிடணும், எந்த சோர்ஸ் இருந்தாலும் அதை. அப்போ நமக்கு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இந்த வோல்டேஜை வந்து கரண்ட் சோர்ஸாக வந்து வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு மாற்றிடலாம். இப்போ மாற்றினா என்ன பண்ணணும், இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வந்து I = V/R. இப்போ V/R போட்டிங்கன்னா அந்த கரண்ட்டோட வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிரும். அப்போ நமக்கு இங்கே கரண்ட் சோர்ஸாக மாற்றினா என்ன ஆகிடும், ரெசிஸ்டர் அப்படியே இருக்கும், ஒரு கரண்ட் சோர்ஸ் மட்டும் அதுக்கு பேரலாக வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், கன்வெர்ட் த நெட்வொர்க் கம்ப்ளீட்லி வித் கரண்ட் சோர்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட்டாக அந்த நெட்வொர்க்கு கரண்ட் சோர்ஸாக மாற்றணும். இப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், I = V/R. சரிங்களா? I = V/R போட்டிங்கன்னா 12/4 = 3 amps. அதுதான் கரண்ட் சோர்ஸோட வேல்யூ. இது பாசிட்டிவில் கிடச்சிருக்கிறதுனால ஏரோ மார்க் வந்து பாசிட்டிவில் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சோர்ஸுக்கு அப்படியே நம்ம அது கூட வந்து ஒரு பேரலாக ஒரு கரண்ட் சோர்ஸை கனெக்ட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இப்போ நோடு வந்து அஸ்யூம் பண்ணுறோம். இங்கே எத்தனை நோடு இருக்குது பாருங்கள், 2 or more பிரான்ச்சஸ்க்கு மேலே இருந்ததுன்னா அதெல்லாம் நோடு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 1 2 3 இது மாதிரி வந்து 3 நோடு வந்து நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதோட ஃபார்முலா என்ன, நோடோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு என்னது, அங்கே என்ன கிடைச்சது, நமக்கு
RI இஸ் ஈக்குவல் டு என்னது V அப்படின்னு பார்த்தோமா, இங்கே 1/R V இஸ் ஈக்குவல் டு I. இதுதான் வந்து நோடோட ஃபார்முலா. சரிங்களா? 1/R அதை வந்து நம்ம இப்போ இங்கே வந்து எத்தனை நோடு நம்ம அசீம் பண்ணியிருக்கோம், 3 நோட்ஸ். அப்போ 3 அன்னோன் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ 3x3 மேட்ரிக்ஸ் தான் வரும். ஓகேங்களா? இதுக்கு அதே மாதிரி எழுதிருங்க. 1/R11 1/R12 1/R13 21 22 23 அதே மாதிரி 31 32 33 சிமிலராக அதே மாதிரி மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடுவோம். ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கியூட்டுக்கு எப்படி மெஷர் பண்ணுறது அந்த வேல்யூஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னது 1/R11. ஓகேங்களா? R11 அப்படின்னா இந்த சர்க்கியூட், இந்த 11ன்ற சர்க்கியூட்டில் மட்டும் எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு ரெசிஸ்டர், இன்னொன்று என்னது 3 ரெசிஸ்டர் இருக்குது. அப்போ 4 இருக்குது, 2 இருக்குது, 4 அந்த மாதிரி இருக்குது. நமக்கு எல்லாமே டிவிஷனில் தான் வருதா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. அப்போ 1/4 + 1/2 + 1/4. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1/R12. சரிங்களா? இந்த 1க்கும் 2க்கும் எது காமனாக இருக்குங்க, 2 தான். 2ன்ற ஒரே ஒரு இது மட்டும்தான் வந்து காமனாக இருக்குது. இது இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது எதுக்கும் இருக்குது, 1க்கும் 3க்கும் நடுவில் இருக்குது. சரிங்களா? இப்போ 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரே ஒரு ரெசிஸ்டர் தான் இருக்குது. அதோட வேல்யூ வந்து என்னது 1/2. இப்போ இது நம்ம இங்கே -1/2. அதே மாதிரி டயக்னலை தவிர வர மற்ற எல்லாத்துக்குமே நம்ம மைனஸில் தான் வேல்யூஸ் போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 13. அதாவது 1க்கும் 3க்கும் ஏதாவது காமனாக இருக்கா, இருக்குது, 4. ஓகேங்களா? இப்போ -1/4. நெக்ஸ்ட்டு இது அடுத்தது 1/R21. 1/R21க்கு என்னது, 2க்கும் 1க்கும் என்னது காமனாக இருக்கா, 2க்கும் 1க்கும் இந்த வேல்யூ. சரிங்களா? அது 2ன்றப்போ என்னது 2ல மட்டும் கனெக்ட் ஆகிற வேல்யூ பாருங்கள். 2 என்னது 100, 3 வேல்யூஸ் இருக்குது. அப்போ 1/2 + 1/100 + 1/2. சரிங்களா? நெக்ஸ்ட்டு R23. 2க்கும் 3க்கும். சரிங்களா? 2க்கும் 3க்கு என்ன இருக்குது, 2. 2க்கும் 3க்கு நடுவில் 2 வேல்யூஸ் இருக்குது. அப்போ -1/2. சரிங்களா? அதே மாதிரி சிமிலராக தான் இந்த வேல்யூஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு கரண்ட் எழுதியிருக்கோமா, I1 அப்படின்றது தான் இங்கே இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட். இங்கே எத்தனை கரண்ட் வருது, எத்தனை கரண்ட் லீவ் ஆகுதுன்னு பாருங்கள். 3ன்ற கரண்ட் வந்து என்ன ஆகுதுங்க, என்டர் ஆகுது. 9ன்ற கரண்ட் இந்த நோட்லேருந்து லீவ் ஆகுது. சரிங்களா? அப்போ நமக்கு வேல்யூஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 - 9 அப்படின்னு வந்து இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்னது I2. நெக்ஸ்ட்டு இந்த நோடு பாருங்கள். இந்த நோடில் ஏதாவது கரண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கா, இல்லை, எதுவுமே கிடையாது. அப்போனா என்ன பண்ணிக்கணும், நம்ம இங்கே இருக்கிற வேல்யூ வந்து 0 அப்படின்னு நம்ம போட்டுருவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து I3ல் நெட்வொர்க் பாருங்கள். இந்த இதில் பாரு, ஏதாவது கரண்ட் வந்து இங்கே என்டர் ஆகுதா, ஒரே ஒரு கரண்ட் வந்து என்டர் ஆகுது. என்னது 9 ஆம்ஸ்ன்ற கரண்ட் வந்து இந்த நோடுக்கு என்ட்ரிங்கில் இருக்குது. சரிங்களா? அப்போது இங்கே வந்து என்ன போட்டுப்போம், +9 அப்படின்னு நம்ம போட்டுருவோம். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சரிங்களா? அப்போது அதே மாதிரி கிராமர்ஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணிங்க. நமக்கு 100 ஓம் ரெசிஸ்டர் தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ΔV2. அந்த ஏதாவது இந்த மேட்ரிக்ஸுக்கு ΔV2 வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ V2னா இந்த செகண்ட் வேல்யூ. இந்த செகண்ட் வேல்யூ மட்டும் இந்த சைடு ரைட் சைடு இருக்கிற வேல்யூவில் ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு ΔV2 வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ΔV2 அப்புறம் இது ஃபுல்லு இதுக்குமே வந்து ஒரு டிட்டர்மினன்ட், அதுதான் வந்து டெல். இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா அது ரெண்டுத்தோட வேல்யூவும் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு V2ஓட வேல்யூ வந்து கிடைக்கும். சரிங்களா? இதோட என்னது நோடல் அனாலிசிஸ் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ.